ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு அழகான ரேபிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை முதல்ல நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுட்டு அதை நீங்கள் ஸ்கொயர் ஷேப்புக்கு நீங்கள் மாற்றணும். ஃபஸ்ட் நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஹாஃபாக மடக்கிக்கோங்க, இன்னொரு ஹாஃபாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அழகான குட்டி ரேபிட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற இந்த இடத்துல வந்து இதோட இயர்ஸ் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை சிசரால் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு குட்டியாக ஒரு கர்வ் போட்டிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கேயும் நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது இப்படி விரிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே விரிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஃபோல்ட் பண்ணி விடணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 சைட்ஸுமே இந்த மாதிரி அழகாக நீட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு இது எப்படி டர்ன் பண்ணி வச்சுட்டு பென்சில் எடுத்து உங்களுக்கு என்ன ஃபேஸ் வேணுமோ அது நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வரைஞ்சிருக்கேன் ரேபிட்க்கு. உங்களுக்கு எந்த ஃபேஸ் வேணுமோ அதை வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை டர்ன் பண்ணிவிட்டு இந்த இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது இப்படி வச்சு இதை எடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த இயர்ஸ் கிட்ட இப்படி நடுவில் மட்டும் இப்படி லேஸாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஹோல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோல்க்குள்ளே அதோட இயர்ஸ் வர மாதிரி இப்படி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி விட்டு இந்த இயர்ஸ் ரெண்டு எடுத்துக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி மடங்கி இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது கிஃப்ட் பண்ணணுன்னா உங்களோட சின்ன கிஃப்டாக இருந்தால் இந்த மாதிரி பேக்கில் இந்த மாதிரி வச்சுட்டு அதே போல் இந்த சைடும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த 2 இயர்ஸையுமே இப்படி நல்லா இப்படி நீவி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகான ஒரு ரேபிட் ரெடி. இல்லை நீங்கள் கலர் ஷீட்டில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் A4 ஷீட்லேயும் பண்ணலாம். இன்றைக்கி நான் கலர் ஷீட்டில் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் A4 ஷீட்டில் பண்ணது. இதை நீங்கள் நிறையா கிஃப்ட்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வீட்லேயும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.